என்னது, இந்த டிசைனில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, இது ஸ்கேமா இல்லை வந்து இது ரியல் தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷாப்ரோ. இந்த வீடியோவில் ஒரு ஸ்கேம் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இவன் டெய்லி ஸ்கேம் பற்றியே வீடியோ போடுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களில் சில பேர் கேட்குற டவுட்ஸ், உங்களில் சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறது, உங்களில் சில பேர் கமெண்ட் பண்ணுறதை பற்றி தான் நான் வீடியோவாக மேக் பண்ணேன். ஸோ உங்களோட டவுட்ஸை தான் நான் வீடியோவாக மேக் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இந்த டிசைன் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த டிசைன் அப்படின்றது என்னது, இந்த டிசைனில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, இது ஸ்கேமா இல்லை வந்து இது ரியல் தானா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு தெரியாமல் சம்டைம் இதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ இது ஸ்கேமா இல்லை இது வந்து ரியலா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் நான் என்ன சொல்கிறேன், இது எதுக்காக நான் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும், இது ஸ்கேமா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் நீங்களே முடிவெடுக்கலாம் நான் சொல்கிற விஷயத்துக்கு அப்புறம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உடனே வாங்க நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ கைஸ். This video is sponsored by 𝗙ecie Private Limited. இவங்க ஒரு IT சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் கம்பெனி. இவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்களா இருந்தால் வெப்சைட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், SEO ஆப்டிமைசேஷன் நிறைய சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிசினஸையும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ப்ரோமோட் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான விஷயங்கள், இல்லை உங்களோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும், இல்லை உங்களோட பிசினஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்பவும் போல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்களாம் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக வர வெப்சைட் தான் எங்களோட இந்த ஆஃபீஷியல் ப்ளாக் போர்ட். ஸோ இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் இதை ரீட் பண்ணி கூட பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா ஒரு 40 செகண்டில் இங்கே ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக வர்றது இந்த ஜெயினோட ஒஃபிஷியலாக இருக்கிற இந்த இந்த வெப்புக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஸ்கேம் ஆப்புக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் அப்படின்னு போட்டு கொஞ்சம் இமேஜஸ் போட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் இமேஜஸ், அதே மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதை ஏன் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா, பிகாஸ் இதுதான் மெயின் திங். இவங்க வந்து ஏன் இந்த ஜெயின் பேரை யூஸ் பண்ணி இந்த பிளாக் கலர் எஸ் லோகோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் போட்டிருக்காங்கன்னா, ஒரிஜினலாக ஜெயின் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேவா? இது ஒரு சைனீஸ் பேஸ் உமன் க்ளோத்திங் விற்கிற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட வெப்சைட் தான் இந்த வெப்சைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்சிவ்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கம்பெனியோட வெப்சைட். ஸோ இதில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினலாகவே ப்ராடக்ட் சேல் பண்ணுற ஒரு கம்பெனி, ஓகேவா? ஸோ இது வந்து மலேசியா, ஸ்ரீலங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மலேசியா இல்லை ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கம்பெனிஸ் இடத்துல வந்து இந்த கம்பெனி வந்து இருக்குது. இது ஒரு ஜென்யூன் கம்பெனி. இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் zains.com அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இது ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதுதான் இங்கே வந்து ரெஃபரன்ஸ் ஆகிடுது. அதே லோகோவை பாருங்கள், அதே லோகோவை யூஸ் பண்ணி இவங்க இந்த வெப்சைட்டை செஞ்சுருக்காங்க. அந்த வெப்சைட்டில் உள்ள ஒரு சில இமேஜஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, இங்கே ரீசார்ஜ்னு ஒன்று இருக்குது, சேம் அங்கே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அண்ட் குயிக் கேஷ் வித்ட்ரோவல் அப்படின்னு இருக்குது. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் யூஷுவல் நீங்கள் இன்வைட் பண்ணால் உங்களுக்கு ரெஃபரல் கோட் மூலமாக காசு கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து இங்கே யூசர் நேம், அப்புறம் வந்து ப்ரொமோஷன் கோட் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து கமிஷன் இன்கம் டைனமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஏர்ன் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணவங்க அப்படின்ட்டு அவங்களோட ஏர்னிங் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. இது வந்து ரியலாக இருக்கும் அப்படின்னு யாரும் நம்ப முடியாது, எடிட் பண்ணி கூட போடலாம். அப்புறம் இங்கே கம்பெனி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் போட்டிருக்கானுங்க. எனக்கு பார்த்தா இதில் ஏன்டா இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க ஃபுல்லாகவே. இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கென்வாலே பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்டெல்லாம் நான் கென்வாவில் யூஸ்வலாக நார்மலாக யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ். ஸோ அதில் எடிட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. இங்கே அது ஒரு விஷயம். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பி லசாடா போட்டிருக்காங்க. ஷாப்பி லசாடா அப்படின்னா மலேசியாவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஸ்ரீலங்காவில் வந்து தராஸ் மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதுதான் இங்கே இது. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து லைக் குளோபலில் எப்படி இருந்துச்சு, டிடிஜியில் எப்படி இருந்துச்சு, அப்படியே தான் இங்கேயும் VIP1 VIP2 அதே போட்டிருக்கானுங்க.
போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் இவங்களுக்கு 750 rupees வந்து பே பண்ணணும். பே பண்ணி இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இருந்தால் இதில் வந்து உங்களுக்கு 20% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் டிபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது ஆட் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ளே பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் அதிலேருந்து நீங்கள் 20% எடுப்பீங்க. இதில் வந்து 50%, இதில் 60%. இது வந்து இந்த ஜெயின் அப்ளிகேஷன் ஒரிஜினல் அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் ஜெயின்னு சொல்கிறது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் விற்றுட்டு இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து m.zain.com அப்படின்றது டொமைன். இங்கே வந்து வேற ஒரு நேம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டொமைன் நேம் அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் அவங்க app.zain.comனு கூட வச்சுருக்கலாம். ஸோ அப்படியும் இல்லைனா ஜெயின்லேயே ஒரு பேர் வச்சுருக்கலாம். இங்கே வந்து அப்படி வைக்கலைன்னா அந்த நேம் வந்து அவைலபிளாக இல்லை, வாங்க முடியல அவங்களால இந்த ஸ்கேமருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அந்தளவு டொமைன் அத்தாரிட்டியாக இல்லை. ஸோ இது வந்து ஒரு எங்கேயுமே ரேங்க் ஆகாத ஒரு வெப்சைட். நீங்கள் இந்த வெப்சைட்டை லிங்க் இல்லாமல் எங்கே போய் சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ பிகாஸ் ஏன்னா இதுக்கு SEOவோ இதை பர்ஃபெக்டாக ரேங்க் பண்ணியோ இல்லை இதுக்கான விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. லிங்க் மூலமாக மட்டும்தான் நீங்கள் போகலாம், ரெஃபரல் மூலமாக மட்டும்தான் போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இப்போ 𝗙𝘙𝗃𝗃 இருந்தாலும் சரி, குளோபலாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே நீங்கள் லிங்க் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா அது வந்து ரேங்க் ஆகாது, ரேங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, SEO பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு டொமைன் அத்தாரிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்காது. அதுதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி இதில் ஜாயின் ஆகலாம். இங்கே ஆர்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் மைன் அப்படின்றதுல வந்து உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் இமெயில் கோட், உங்களோட பேலன்ஸ், வித்ரோவல், டீம் ரிப்போர்ட்ஸ், அந்த இதிலலாம் ப்ளா எதில் TTKல எல்லாம் இருந்துச்சோ அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. சரியா? ஸோ அதே விஷயத்தை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இது வந்து 2011 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2024 வரைக்கும். ஓகேவா? அப்போது இது 2024 லான்ச் பண்ணியிருக்கானுங்க இவங்க ஸ்கேம் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் 2025 அப்டேட் பண்ணல இவனுங்க, மறந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்சு அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் சரி கான்டாக்ட் பண்ணி கேட்குற ஒரு சில விஷயங்களை தான் நாங்கள் வீடியோவாக மேக் பண்ணுறோம். இதையும் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், ஒரு சப்ஸ்கிரைபர். என்னென்னா, இவர் வந்து 750 வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ப்ராஃபிட் திருப்ப அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. திருப்ப வந்து அந்த அமௌண்ட் கூட 2000 போட்டிருக்காரு, போட சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 போட்டிருக்காரு. 2000 போட்டதுக்கப்புறம் திருப்ப அதில் கமிஷனோட அது ரிட்டர்ன் வந்துருச்சாம். ஸோ திருப்ப அவர் அடுத்த அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்காரு. 36 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதில் வந்து 65,000 போட சொன்னதுக்கப்புறம் இவர் அலர்ட் ஆகிட்டார். கொஞ்சம் இந்த அமௌண்ட்டை போட்டு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, வரல அப்படின்னா மாட்டிப்போம் அப்படின்ட்டு அவர் போடாமல் எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னார், ப்ரோ இப்படி ஒன்று இருக்குது, இது ரியலாக ஃபேக்கா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு. எக்ஸாம்பிள், இவ்வளோ பெரிய கம்பெனி, ஓகேவா? இந்த ஜெயின் அப்படின்னு சொல்கிறது ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இது இவ்வளோ பெரிய கம்பெனி. ஸோ இதுவும் அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டாக இருந்தால் இது பெரிய கம்பெனி. அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை அவங்க சேல் பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு அஃபிலியேட் வச்சுட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இது மூலமாக யாராச்சும் உங்கள் மூலமாக பர்ச்சேஸ் நடந்தால் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது அக்செப்ட் பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு சேல் நடக்குது, அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. இப்போது நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு 1000 rupees கொடுக்குறேன், கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 1200 கேட்குறேன். ஓகேவா? நீங்கள் கொடுப்பீங்களா? மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு 200 லாஸ் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் 750 போட்டுட்டு 20% அவன் உங்களுக்கு கொடுக்குறான்னு அவன் நீங்கள் போட்ட அமௌண்ட்டையும் சேர்த்து அவன் எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறான் நீங்கள் திங்க் பண்ண வேணாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 50,000 போடுறீங்க, 60,000 உங்களுக்கு போட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு 60% வரைக்கும் கிடைக்கிது ப்ராஃபிட். அப்போது நீங்கள் போட்ட 50,000 அப்புறம் அங்கே 60% உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் 1,10,000 கிட்ட ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ அவன் ஏன் உங்களுக்கு கொடுக்குறான், இதில் என்ன அவனுக்கு ப்ராஃபிட் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேணாமா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இங்கே அப்படி இல்லைனா ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட, இப்போ எப் இன்ஸ்டாலாக இருந்தால் கூட நான் TTK குளோபலை வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ எப் இன்ஸ்டால் ரியலாக அவங்க மொபைலில் இன்ஸ்டால் ஆகுதா இருந்தால் அந்த கம்பெனி வந்து போயிட்டு அங்கே வந்து பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வாங்கி பேமெண்ட்டை அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். ஸோ இது வந்து எதுவுமே நடக்கலை ரியலாக, எங்கேயும் எதுவுமே இன்ஸ்டாலேஷனோ இல்லை எதுவும் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் டிரெக்டாக இங்கே வரீங்க அப்படின்னா கூட ஓகே இங்கே வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி. ஸோ அது வந்து ஒரு ஜென்யூனான கம்பெனி, அந்த பேரை வச்சு இவங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். ஸோ ரியலாக இது எங்கேயுமே எப்போவுமே நடக்கலை. ஸோ ஃபுல்லாகவே ஸ்கேம் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் எனக்கு புரியல எதுக்கு தான் இவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னு. ஸோ பி அலர்ட், நீங்கள் அலர்ட்டாக இருங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதிலேருந்து
பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன். தென் இந்த மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக டெலிகிராம் லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகி டெலிகிராமில் கேட்கலாம். பிகாஸ் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க. பட் வந்து எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, தனித்தனியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஒரே டவுட்ஸ் வருது திருப்ப. நீங்கள் டெலிகிராமில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணால் கூட எல்லாருக்குமே அது போய் சேரும். அதே மாதிரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளாகில் அப்லோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீடியோவாக மேக் பண்ணுவோம். ஸோ ப்ளாகில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ப்ளாக்லையும் ஃபாலோ பண்ணலாம். அது ப்ளாகில் அப்லோட் பண்ணதோட நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம்லேயும் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பற்றி, ஒரு சில சோர்ஸ் கோட்ஸ் பற்றி எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you soon.